இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் டியான் சீசன் 1 லாஸ்ட் எபிசோடு தான். அந்த அரக்க மனுஷன் சார்லெட்டை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத நிக்கோல் பார்த்துடுறா. டியான் ஒரு சைடு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த கேப்பில் வந்துட்டு சார்லெட் அவனை எதிர்த்து போராடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. அந்த இடிமின்னல் அரக்க வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவங்கள அழிச்சிட்றான். அவன் அழிச்சதுக்கப்புறமா நார்மல் மனுஷனுக்கு மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த கேப்பில் நிக்கோல் என்ன பண்ணுறான்னா டியானை கூட்டிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போ வந்து நம்ம பேட் நார்மல் மனுஷனாக மாறி டியானை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரான். ஆனால் டியான் அங்கே இல்லை. இவன் எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் நிக்கோலும் வந்து ஃபோனை எடுக்கல. ஆக்சுவலாக இவனுக்கு எப்படி இந்த பவர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும், இவன் உள்ளே தானே இருந்தான் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த ஈவெண்ட் அப்போ இவனும் வந்து வெளியில் வந்திருப்பான். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே விழுந்து அது வந்து ஒரு தூசி மாதிரி வந்து தான் அங்கே இருக்கிற மற்ற மனுஷங்களுக்குலாம் பவர்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம பேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அவரோட உடம்புலே விழுந்துடும். இந்த மாதிரி அவரோட உடம்புல விழுந்ததுனால தான் அவர் இவ்வளோ பெரிய சக்திசாலியாக வந்து இருக்கார். இவ்வளோ பெரிய பவர் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதோட அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அவரோட உடம்புல விழுந்து பயங்கர காயமாயிருக்கு. இது மாதிரி தான் அந்த ஃபாக்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சுல, அதே மாதிரி தான் இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பையன் வந்து இந்த ஃபாக்ஸை சரி பண்ணதுனால டியானால் நிச்சயமாக நம்மளே வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டியானை வந்து அவர் தேடிட்டு இருக்காரு. ஒரு தடவை சரி பண்ண வைக்க ட்ரை பண்ணும்போது பேட் வந்து நார்மல் மனுஷனாக இருந்திருந்தானா டியான் வந்து ஈஸியாக குணப்படுத்தியிருப்பான். அவன் வந்து பயங்கர சக்திசாலி அப்படிங்கிறதுனால தான் அவனை ஹீலிங் பண்ணும்போது அவனுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இவ்வளோ இன்சிடென்ட் ஆகி இப்போ அந்த கம்பெனியை அவங்கள தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பேட்டுக்கு வந்து அந்த காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதை பயந்துட்டு தான் நம்மளை எப்படியாவது அவனால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அவர் பண்ணிட்டு இருப்பார். அதோட இந்த மாதிரி இவர் எப்படி மாற ஆரம்பித்தார் அப்படின்னா இவர் வந்து அந்த ஈவெண்ட் அப்போ ஒரு பொண்ணு கூட டேட்டிங்கில் இருப்பார். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுவா இவளுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஃபயர் பவர் மாதிரி கிடைச்சிருக்கும். எனக்கு நம்ம சேர்ந்து இருக்கும்போது ஏதோ ஒன்று ஆகிற மாதிரி இருக்கா, அதனால நம்ம இதுமே கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போக பார்ப்பா. அப்போ வந்து பேட் தடுக்கிறதுக்கு பார்ப்பான். இவன் என்ன பண்ணுவானா அவளோட பவரை யூஸ் பண்ணி அவனோட கையை வந்து எரிச்சிருவா. அப்போ கோபமாகி தான் அவர் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி மாற ஆரம்பிப்பார். அப்படி மாறி அவரையே அங்கே முடிச்சிருவார். இந்த மாதிரி தான் இவர் வந்து கோவப்பட்டா அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி மாறிடுவார். அங்கே இருக்கிறவங்களையும் அழிச்சிருவார். இப்போ இந்த எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக தான் வந்து டியானை இவர் தேடிட்டு இருக்காரு. டியான் வந்து எங்கே தேடியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா நிக்கோலுக்கு காண்டாக்ட் பண்ணுறாரு. அவளும் எடுக்கல. அதனால் நிக்கோலோட அந்த சிஸ்டர் கேட்டை போயிட்டு பார்க்குறாரு அந்த டாக்டர். அவங்க வந்து இங்கே வந்தாங்களா, எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு பேட்டு. ஆனால் கேட் சொல்லிடுறா எனக்கு அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா எங்கே இருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை உனக்கு எதுக்கு அவங்க அப்படின்னு கேட்கும்போது டியானால் வந்து பேட்டுக்கு ஆபத்து அப்படின்னு வந்து நம்ம இவன் சொல்கிறான் பேட்டு. அதை வந்து இவன் நம்பவே கிடையாது. அதோட இவளுக்கு வந்து தெரியல அப்படிங்கிறதுனால அவனும் கிளம்பிடுறான். உடனே கேட் வந்து நிக்கலுக்கு கால் பண்ணி நீ எங்கே தான் இருக்க, பேட் வந்து இவ்வளோ கத்திட்டு போகிறான் அப்படின்னு கேட்குறா. இவன் வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட கூட என்னால் இப்போ சொல்ல முடியாது, யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் இது ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் வந்து காலை கட் பண்ணிடுறா. இவளுக்கு இப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது. இவனோட பையனை வந்து எப்படியாவது செக்யூர் பண்ணி ஆகணும். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனே மெசேஜ் போடுறான், சாரி மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நிக்கோலுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான். ஆனால் எதுவுமே வந்து அவள் கண்டுக்கல. அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம டியான் வந்து எப்பயுமே இந்த கேம் விளையாடுவான், அந்த கேம் மூலயமா சேட் பண்ண முடியும். அந்த கேமில் வந்து அவன் வந்து சேட் பண்ணுறான். நீ எங்கே இருக்க, நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டியான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட் மெசேஜ் போட்டு விட்றான். எப்படினாலும் அவன் ரிப்ளை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க வந்து அந்த லேக்குக்கு பக்கத்தில் ஒரு கேபின் இருக்கும், அங்கே தான் வந்து வந்திருப்பாங்க. நம்ம ஏமா இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதோட எஸ்பரன்ஸா வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் எடுத்து நம்ம விளையாடலாம், அந்த கேமில் வந்து எஸ்பரன்ஸா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் ஓப்பன் பண்ணுறான். எஸ்பரன்ஸா நீ எங்கே இருக்குன்னு கேட்குறான். ஆனால் எஸ்பரன்ஸா அதில் இல்லை, வேறு ஏதோ ஒரு நியூ மெசேஜ் வந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தா பேட் தான். நீ எங்கே இருக்க மிஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்ததை நான் வந்து கேபினில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் போட்டுறான். இதை பார்த்ததுமே பேட்டுக்கு பயங்கர சந்தோஷம், எங்கே இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. உடனே கிளம்பி வரப்போகிறான் அவன். இங்கே ஒரு சைடு டியான் மெசேஜ் போட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பேச வரான். என்கிட்ட எஸ்பரன்ஸாக பேசவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் என்னாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் கேட்குறாங்க. இல்லைம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளை வந்து என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த வீல் சேர்லேருந்து பறக்க வச்சேன். அது வந்து அவளுக்கு பிடிக்கல போல். ஆனால் நான் வேணும்னு செய்யலை, விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆனால் அவள் அதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு இவன் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் டெலிபோர்ட் ஆகி வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறான். அதாவது அந்த இடத்துல பக்கத்தில் போகிறான். இது மாதிரி பண்ணுறது நிறுத்துறியான்னு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நினச்சி தான் நீ வந்து காருக்கு முன்னாடி போய் நின்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்கல, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். மறுபடியும் டெலிபோர்ட் ஆகி காருக்கு மேலே வந்து விளையாடுறான். ஆக்சுவலாக இவனோட டெலிபோர்ட் ஆகி கரெக்டாக அவங்க வீட்டுக்கே போக முடியல. ஏன் அப்படின்னா அந்த பிக்சர் அவன் வந்து பார்த்தான் அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக போக முடியும். இதனால இவன் சோர்ந்து போய் ரூமில் போய் படுத்துக்கிறான். மறுபடியும் டெலிபோர்ட் ஆகும்போது இப்போ வந்து நிக்கோல் உள்ளே போய் பேச போகிறாங்க. நீ வந்து இவ்வளோ சோர்ந்து போய் இருக்காத, நம்மளோட நல்லதுக்காக தான் இங்கே வந்து இருக்கோம். கண்டிப்பாக எஸ்பரன்ஸா வந்து உங்ககிட்ட பேசுவா, எல்லாமே சரியாயிரும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி இருக்கும்போது வெளியில் டார்க் ஆகுது. நீங்கள் நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன்னு வெளியில் போய் பார்க்குறாங்க. கரெக்டாக பேட் அங்கே வந்துடுறான்.
நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வந்து இவங்க கேட்கும்போது நான் டியானை பார்க்கணும் அப்படின்னு பேட் சொல்கிறான். டியானெல்லாம் நீ இப்போ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிக்கோல் வந்து எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நிக்கோல் அங்கே தள்ளி விட்டுட்டு இவன் வந்து டியானை பார்க்க போகிறான். அந்த டைமிங்கில் நம்ம டியான் வந்து கேம் ஓப்பன் பண்ணுறான். அப்போ எஸ்பரன்ஸா வந்து நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சயின்ஸ் ஃபேர் நடக்கும் அந்த இடத்த வந்து போட்டு விட்டுருப்பா. அப்படின்னா நம்ம உடனே இந்த இடத்துக்கு போகணும்னு அந்த பிக்சரை பார்த்துட்டு அவன் டெலிபோர்ட் பண்ணுறான். உடனே அந்த இடத்துக்கும் அவன் போயிடுறான். கரெக்டாக பேட்டும் நிக்கோலும் உள்ளே வராங்க. அவன் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். இவன் மட்டும் அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிருக்க மாட்டான். இவன் கூடவே அந்த நண்டு வந்து வந்திருக்கும். இந்த 2 நண்டும் வந்து இவனும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இவன் கூட இந்த நண்டு இப்போ இருக்கும். நம்ம வந்து இங்கே போய்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டை பார்க்கலான்னு அவன் யோசிப்பான். ஒரு சைடு இங்கே பேட் வந்துட்டு இவன் இந்த மாதிரி கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருப்பான். அவனை பார்க்க போகும்போது நிக்கோல் வந்து தடுப்பா. அப்போ தான் அவன் உடம்புல இருக்கிற காயங்களையே வந்து அவள் பாப்பா. இந்த காயங்கள்லாம் உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து அந்த பவர்ஸ்னால இவ்வளோ காயங்கள் பட்டிருக்கு, அதனால் இதை குணப்படுத்துறதுக்காக தான் நான் டியானை வந்து ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் டியான் உன்னோட தலைவலியை சரிப்படுத்தும் போதே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தில, இப்போ எப்படி நீ இது மாதிரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறான். ஆனால் எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். ஆனால் நிக்கோல் வந்து அவளை விடுற மாதிரி இல்லை. ஒரு பெரிய ராட் எடுத்து அவனோட தலையிலே வந்து அடிச்சிட்றா. அப்படி அடித்ததுமே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்து அந்த இடிமின்னல் அரக்கனா வந்து மாற ஆரம்பிக்கிறான். இவள் போய் உடனே கட்டில் கடியில் ஒளிஞ்சிக்கிறா. இவளுக்கு இப்போ இந்த பேட்டு தான் வந்து அரக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவன் அந்த மாதிரி மாறும்போது அந்த இடமே டார்க் ஆகி ஒரு சைடு மாறிட்டுருக்கு. இங்கே நம்ம வந்து டியான் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக ஜானத்தனையும் அவளே வந்து கண்டுபிடிச்சி வந்துடுறான். இவங்க வந்து அந்த டிவைஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரோம் கில்லர் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இதில் வந்து லிக்விட் நைட்ரஜன் இருக்கும். அதை வந்து புயல் வரும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகி புயல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டியான் வந்ததுமே எஸ்பரன்ஸாவை பார்த்து சாரி கேட்குறான். ஏன்னா அவள் இப்போயும் வந்து பேசவே இல்லை. என்னை மன்னிச்சிரு, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்து கொஞ்சம் ஜெலஸ் ஆனிச்சு, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகேன்னு எஸ்பரன்ஸா மறுபடியும் மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேருமே வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த கேப்பில் நிக்கோல் வந்துட்டு பயோனா கம்பெனியில் இருக்கிற சூசனுக்கு தான் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த இடிமின்னல் அரக்க வேறு யாரும் கிடையாது, பேட் தான் அப்படிங்கிற விஷயத்தை இவ வந்து சொல்லிடுறா. அப்படி சொன்னதுமே சூசனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்போ வந்து எப்படியாவது என்னோட பையனை காப்பாற்றுங்க, ஏன்னா அங்கே வந்து அவன் எங்கேயோ போயிட்டான், இவனும் வந்து தேடி போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க. நிக்கோல் சொன்னதை கேட்டுட்டு சூசனும் வந்துட்டு எப்படினாலும் அவன் வந்து சயின்ஸ் பார்க்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வர பார்க்குறாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே பேட் வந்து இங்கே டியானை பார்த்துட்றான். என் கூட நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இல்லை எனக்கு இப்போ ப்ராஜெக்ட் இருக்க பேட், நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது ஒரு 5 நிமிஷம் எனக்கு கூட வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போனதுமே டியான் கிட்ட ரொம்பவே சென்டிமெண்டலாக பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட் சொல்கிறான். இதை கேட்டு டியான் வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லும்போது, ஆமாம் நீ நினச்சா கண்டிப்பாக என்னை வந்து குணப்படுத்த முடியும், என்னை வந்து நீ சாகாமல் தடுக்க முடியும், அதனால் உன்னோட பவர்ஸ் ஹீலிங் பவரை வச்சு என்னை குணப்படுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரி நான் வேணா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு அவன் சொல்லும்போது, இந்த மாதிரி மக்கள் வந்து ஆபத்தில் இருக்கும்போது சூப்பர் ஹீரோஸ் யாரும் அவங்களோட அம்மா கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டாங்க, நீ வந்து சூப்பர் ஹீரோ, அதனால் நீ வந்து இப்போ என்னையே காப்பாற்று, நீ நினச்சேன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட் கேட்குறான். இதை கேட்டுட்டு நம்ம டியானு வந்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறான். ஒரு சைடு கரெக்டாக நிக்கோல் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எஸ்பரன்ஸாவை பார்த்து அவன் எங்கே டியான்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு பேட் கூட போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு உடனே வந்து பார்க்கும்போது நம்ம டியான் வந்து அவனை சரி பண்ணிட்டு இருக்கான். டியான் என்னடா பண்ணுற நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இருங்க நான் அவனை சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இவன் தான் வந்து அந்த மின்னல் அரக்கனே, உங்கள் அப்பாவை கொண்டது இவன் தான் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே டியான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் அப்போ இவர் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து சோர்ந்து போகிறான். ஒரு சைடு வந்து இவரும் வந்து கீழே விழுந்துடுறாரு பேட்டும். அந்த டைமிங்கில் நிக்கோலை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு பேட்டு, நீ வந்து என்னை சரிப்படுத்தலைன்னா உங்கள் அம்மாவை நான் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். டியானுக்கு இப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது, அவங்க அம்மா வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. அதனால அவனை சரி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி ஃபயர் பாலை உருவாக்கி அப்படியே அவன் மேலே போட்டு விட்டுட்டு எப்படியோ இந்த இடத்துல அப்போதைக்கு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அங்கேருந்து. இதனால வந்து நம்ம பேட்டு கோவமாகி அப்படியே இடிமின்னல் அரக்கனா வந்து மாற ஆரம்பிக்கிறான். ஜோனத்தனும் எஸ்பரன்ஸாவும் ஒரு சரி எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு சைட்லேருந்து டியானும் நிக்கோலும் வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. சீக்கிரமாக இங்கேருந்து போங்க, நம்மளுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. ஒரு சைடு அங்கே அப்படியே அவன் ஃபுல்லாக மாறிட்டுருக்கான். அதனால க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது, வெதர் எல்லாமே. இவன் அந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா டியான் மட்டும் அவனோட கண்ணுக்கு நல்லாவே தெரியறான். மற்ற எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல. டியானுக்கு வந்து சூப்பர் பவர் இருக்கிறதுனால, சூப்பர் பவர்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து இவனோட கண்ணுக்கு நல்லாவே தெரியுவாங்க. அதனால் அந்த பவரை வச்சு இப்போ எப்படியாவது டியானை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறான். இப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து சேஃபாக ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைமிங்கில் ஜானத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது என்னது இவ்வளோ பெரிய புயலாக இருக்குது, நான் வந்து இந்த டிவைஸை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் நைட்ரஜனை வந்து அந்த புயல் மேலே ஃபுல்லாக அடிச்சு விட்றான். அப்படி அடிச்சு விட்டதுமே கொஞ்சம் வந்து அது கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, நான் வந்து ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே டக்குன்னு முன்னாடி வரான் அவன். பேட் வந்ததுமே இவங்க பார்த்து பயந்து போயிடுறாங்க. சரி வாங்க இங்கேருந்து நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் இவங்க 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் வச்சுட்டு வெளியில் போகிறா.
அப்படியே அவள் வெளியே போகும்போது கரெக்டாக அங்கே வந்து பயோனா கம்பெனி ஆட்களும் வந்துடுறாங்க. இவங்ககிட்ட வந்து நிறைய டிவைஸ் எல்லாம் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய டிவைசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சைடு நம்ம டியான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹெல்மெட் அதெல்லாம் போட்டுக்கிட்டு நானும் போய் வெளியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ எஸ்பரன்ஸாக வேணா நீ உள்ளே ஏறு, அதான் நமக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போல்லாம் கிடையாது, நான் ஒரு சூப்பர் பவர் உள்ளவன், கண்டிப்பாக என்னோட அம்மாவுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பங்கு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவனை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வரான். ஒரு சைடு இவன் என்ன பண்ணுறான், பேட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்கிற பயோனா கம்பெனி கார் எல்லாத்தையுமே அசால்ட்டாக அப்படியே தூக்கி போட்டுடுறான். இதனால் நிக்கலும் போயிட்டு தனியாக விழுந்துடுறா. இந்த டைமிங்கில் கரெக்டாக டியான் வெளியில் வந்துடுறான். அவனோட பவரை யூஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேம்மா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிர்த்து சண்டை போட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு பேட்டோட பயங்கர சக்தியாக இருக்குது. அவனால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, தாக்கு பிடிக்க முடியல. இந்த டைமிங்கில் நிக்கலும் உள்ளே போயிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது டிவைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் எஸ்பரன்ஸாக ஒரு விஷயத்த சொல்கிறா. என்ன அப்படின்னா அவனுக்கு ஆக்சுவலாக வந்து கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எப்படி சொல்கிறான், அவனை கரெக்டாக அட்டாக் பண்ணானே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை, சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அவனோட கண்ணுக்கு தெரிவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறா. அப்படி சொன்னதுமே இவளுக்கு ஒரு ஐடியா வருது. அங்கே ஒரு லைட்னிங் ராட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இவள் வெளியில் போகிறா. டியானை அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம பேட் வந்துட்டான். திட்டத்தட்ட அவனை கொல்றதுக்காகவே வரான். அப்படி வரும்போது கரெக்டாக அது உள்ளேருந்து ஏதோ ஒரு உருவம் தடுக்குது. அது வேறு யாரும் கிடையாது, மார்க் தான். அது அப்படியே அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுது, வெளியவும் வந்துடுது. அந்த டைமிங்கில் என்ன பண்ணுறான்னா அந்த பேட் வந்து கொஞ்சம் சோர்ந்து போகிறான். அப்போ இந்த டைமிங்கை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி நம்ம நிக்கோல் வந்துட்டு அந்த லைட்னிங் ராடை அவன் மேலே செலுத்திடுறான். அப்படி செலுத்தினதுமே டியான் இப்போ நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவன் வந்து அவனோட ஃபயர் அந்த பவரை வச்சு அந்த இதை வந்து எரிச்சு விட்டுறான். இதனால் வந்து அவன் பயங்கரமாக லோவாகி அந்த இடத்துல வந்து அழிஞ்சு போயிடுறான். ஆக்சுவலாக அங்கே அழிஞ்சது வந்து அவன் மட்டும் இல்லை, பேட்டும் தான். பேட்டு தான் வந்து இறந்து போயிருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த பவர் வந்து ஒரு சின்ன மேகம் மாதிரி திருப்பி சுற்றிட்டே தான் இருக்கும். அது வந்து அழிஞ்சு போயிருக்காது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இறந்து போன எல்லாருமே அதிலேருந்து அப்படியே வெளியில் வருவாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது இவங்களை வந்து யாரோ ஒருத்தர் ஹக் பண்ணுறாது. வேறு யாரும் கிடையாது, மார்க் தான். அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி டியான் கேட்குறான். இதுக்கப்புறம் தான் நீ வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ வந்து இந்த உலகத்தையே காப்பாற்ற வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நீ வந்து அந்த பவர்ஸ் எதையுமே வந்து அழிக்க முடியாது, இப்போதைக்கு நீ கட்டுப்படுத்தியிருக்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேப்பா, கண்டிப்பாக நான் இந்த உலகத்தையும் உங்களையும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி டியானும் சொல்கிறான். இதை கேட்டு அவரும் வந்து சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறமா நிக்கோல் கிட்ட தான் பேசுகிறாரு. இவங்க 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இது அப்புறம் அப்படியே மறைஞ்சும் போயிடுறாரு. இப்போது பேட் உடம்புலேருந்து அந்த சக்தி வெளியில் வந்ததில் அது வந்து இப்போ வால்டர் வீட்டுக்கு தான் வருது. அங்கே இருந்து அவங்களோட தங்கச்சியை கொண்டுட்டு இந்த சின்ன பையனோட உடம்புக்குள்ளே தான் அது போகுது. ஏன் அப்படின்னா இந்த பையனுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கும், இன்விசிபிளாக இருக்கிற யாரை வேணாலும் பார்க்க முடியும், அதோட அடுத்தவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ அந்த வந்து மின்னல் அரக்க இந்த சின்ன பையன் தான் இவனோட உடம்புக்குள்ளே போந்திருக்கு. இனி என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத அடுத்த சீசனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சிறுசை பற்றியோ நான் பேசணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.